அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹும். இஸ்லாத்தில் அடிப்படை 5 முக்கியமான கடமைகளில் நோன்பும் ஒன்று. ஏழை செல்வந்தர்கள் என அனைவரின் மீதும் ரமலான் நோன்பு கட்டாய கடமையாகும். ரமலான் நோன்பை மார்க்கம் அனுமதித்த காரணம் இல்லாமல் விடுவது பெரும் பாவமாகும். நோன்பை வைக்க அனைவருக்கும் விருப்பம் இருந்தாலும் சிலருக்கு உடல் சார்ந்த நோய்கள் அல்லது சில காரணங்களால் நோன்பு வைக்க முடியாமல் போயிடும். அந்த வகையில் யாருக்கு ஃபஸ்ட்டு நோன்பை விட சலுகை பெற்றவங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நிஃபாஸ் உள்ள பெண்களுக்கு ஹைல் அல்லது நிஃபாஸ் ஏற்பட்டால் நோன்பு வைக்கக்கூடாது. அது பகலில் ஆரம்பமாக இருந்தாலும் சரி, சூரியன் மறைவதற்கு கொஞ்சம் 1 நிமிடம் முன்னால் இருந்தாலும் சரி, நம்ம அந்த நோன்பை வைக்கக்கூடாது. அந்த நோன்பு முறிஞ்சிடும். அதன் பிறகு அந்த நோன்பை நம்ம கணக்கு செய்து பின்னால் வைக்கணும். அடுத்து யாருன்னா, தொடர்ந்து உதிரிப்போக்கு உள்ள பெண்கள். இப்போ ஒரு ஹைல்னால் ஒரு 3 நாள் 7 நாள் அது வரைக்கும் வரும். அதன் பிறகு தொடர்ந்து அது ஒரு நோயாக இருக்கும். அவங்களுக்கு அந்த அதுக்கு இஸ்திஹாலா என்று பெயர். இஸ்திஹாலா ஏற்பட்டால் நோன்பு முறியாது. அப்படி உள்ள பெண்கள் நோன்பை வைக்கலாம். தொடர்ந்து உதிரிப்போக்கு உள்ள பெண்கள் என்ன செய்யலான்னா, அந்த மர்ம உறுப்பை மட்டும் சுத்தம் செய்து கொண்டு ஒவ்வொரு தொழுகைக்கும் உழு செய்து கொண்டால் போதுமானதாகும். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியில் 306வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. அடுத்து யாருன்னா, கர்ப்பிணி பெண்கள், அப்புறம் பாலூட்டும் தாய்மார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பாலூட்டும் பெண்ணுக்கும் கர்ப்பிணிக்கும் நோன்பு நோற்காமல் இருக்க சலுகை வழங்கியுள்ளான். கர்ப்பிணி பெண்கள் நோன்பு வச்சா தனக்கோ அல்லது தன்னுடைய வயிற்றில் உள்ள பிள்ளைக்கோ ஏதேனும் ஒரு தீங்கு ஏற்படும் என்று அஞ்சினால் நோன்பை விட்டுவிடலாம். விட்ட நோன்புகளை கணக்கு செஞ்சு பின்பு வருங்காலத்தில் அவங்க வைக்கணும். அதே மாதிரி தான் பாலூட்டும் தாய்மார்களும் தனக்கோ தன்னுடைய பிள்ளைக்கோ பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அஞ்சினாங்கன்னா அவங்க அந்த நோன்பை விட்டுட்டு பின்பு கணக்கு செஞ்சு வருங்காலத்தில் நோன்பு வைக்க வேண்டும். அடுத்து நோயாளிகள். நோன்பு நாட்களில் ஒருவருக்கு நோய் ஏற்படுகிறது, அல்லது காய்ச்சலோ அல்லது வயிற்றுக்கோளாறோ அல்லது ஏதேனும் ஒரு நோய் ஏற்படுதுன்னா இந்த நோயின் தாக்கத்தால் அவங்க அவதிப்படுகிறாங்க, அதனால் அவங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அஞ்சுனா அவங்களுக்கு நோன்பை விட அனுமதி உண்டு. சிலருக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் அவங்க நோன்பு வைப்பதால் உடலுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்ற நிலை இருந்தால் அவங்க நோன்பை வைக்கணும். இன்னும் சிலர் சிறிய தலைவலி, மூட்டு வலி அல்லது நோன்பு வைத்தால் நம்ம ஒல்லியாயிடுவோம், அப்புறம் திருமணம் வருது அப்படின்னு அற்ப காரணங்களுக்காக நோன்பை விட்டு விடுறாங்க. இது நோன்பை விடுவது இப்படி நோன்பை விடுவதுன்னு குற்றமாகும். அடுத்து பார்த்தோம்னா, முதியவர்கள். நீண்ட நேரம் எதுவும் சாப்பிடாமல் இருப்பதால் அவங்களுக்கு உடல்நிலையை பாதிக்கும் என்பதால் இவங்க நோன்பை விடுவது அனுமதி பெறுறாங்க. அவங்களுக்கு பரிகாரம் என்னன்னா, ஒவ்வொரு நாளுக்கும் பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். அதை விட அதிகமாகவும் கொடுக்கலாம். அவங்களால கொடுக்கும் அளவுக்கு சக்தி இல்லைன்னா பிள்ளைகள் கொடுக்கணும். இப்போ உதாரணமாக 30 நாட்கள் நோன்பு வைக்கவில்லை என்றால் 30 நாட்களில் தினமும் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது ஒரே ஏழைக்கு 30 நாளும் உணவளிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா, பயணிகள். நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடியவர்கள் நோன்பை விட சலுகை உண்டு. இப்போ இருக்கும் பயணம் செய்யும் வசதினால் எளிமையாக சென்று வந்துடலாம். அதனால் உங்களால் நோன்பு வைத்து கொண்டு பயணம் செய்ய முடியும் என்றால் நம்ம பயணம் செய்யலாம். நோன்பு வைத்து கொண்டு பயணம் செய்வது கடினம், பயணம் செய்ய முடியாது என்றால் நோன்பை தாராளமாக விட்டுவிடலாம். ஆனால் இன்று பலர் என்ன செய்கிறாங்கன்னா, சுற்றுலா செல்ல, பெருநாள் ஆடை எடுக்க வெளியே செல்ல வேண்டும் என்பதற்காக நோன்பை விட்டு விடுகிறார்கள். இவ்வாறு செய்வது குற்றமாகும். பயணம் காரணமாக நோன்பை விட்டாங்கன்னா அதை மீண்டும் விட்ட நோன்புகளை கணக்கு செஞ்சு வைக்கணும்.
இன்ஷா அல்லாஹ் வீண் காரணத்திற்காக நம்முடைய நோன்புகளை பாழாக்காமல் நம்ம அனைவரும் இந்த 30 நோன்புகளையும் வைத்து இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெற்று வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.